கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் வந்து ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட். இதோட ஸ்டடி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடே வந்து கொடுத்துருப்போம். இதோட ஸ்டடி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 3 ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். அது மேலே வந்து ஸ்டோரேஜ் யூனிட், மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட், அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட். இதோட ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட்டுக்கு வந்து பக்கத்தில் வந்து கொடுத்துருப்போம். பக்கத்தில் வந்து ஒரு 2 கேபினெட்ஸ் வந்து வார்ட்ரோப் வந்து கொடுத்துருப்போம். இந்த 2 கேபினெட்ஸோட வார்ட்ரோப்போட இன்னர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து இருக்காது. ஏன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து நம்ம என்ன மாதிரி வந்து டிசைன் வந்து பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பண்ணுறோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ட்ராவர்ஸ் வந்து நம்ம எந்த ஹைட்டில் வந்து போடுறோன்னு பேஸ் பண்ணி டிசைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சைடு வந்து ஒரு செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவர்ஸ், மேலே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப்.